Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காங்கிரஸ் கட்சியிலிருந்து கனகராஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ளே உள்ளடக்கிய கட்சிகளை குறிப்பிட்டு அது சார்பாக நான் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுவதை பெருமையாகவும் பெரும் பேராகவும் கருதுகிறேன் என்றெல்லாம், பெரும் வாய்ப்பாக கருதுகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் பெரும் பொறுப்பாக கருதுகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் இப்படி ஒரு பேரே நாங்கள் கூட்டணி பற்றி பேசவும் இல்லை, ஆதரவு பற்றி பேசவும் இல்லை, இப்படி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்த எடுப்புலேயே எதிர்ப்பு. ஒரு கூட்டணிக்கு பேர் வச்சுட்டீங்க, ஆனால் யாரையுமே கேட்காம பேர் வச்சுட்டீங்கன்னு தொடக்கமே முதலே சறுக்கலாக இருக்கு. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி பொறுத்தவரையிலும் கூட்டணியில் இப்போ பேர் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் கட்சிகள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்து முதல் ஆதரவு கொடுத்த பிறகு அதன் பின்பு விசிகாவும் ஐயுஎம்எல் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இணைந்து இன்றைக்கு ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைந்து நல்லபடியாக இயங்கி கொண்டு வருகின்றது. இந்த சமயத்தில் இப்போ கூட்டணிக்கு தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ சகோதரர் பேசும்போது அந்த மதசார்பின்மையை எடுத்துட்டாங்க. மதசார்பற்றன்றது தான் மெயினான, செக்குலரிசம் தான் அது ஃபேப்ரிக்கு, அதுதான் பிஜேபிக்கு ஆன்டி. அதில் எடுத்துட்ட உடனே இதில் எங்களுக்கு இது போல் பெயர் வைக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதை யாரை கேட்டு செஞ்சீங்க, இதை எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அது உட்காந்து பேசி எல்லாரும் தீர்க்கமாக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு நம்ம இப்படி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்பது ஒரு குழந்தைக்கு பெயர் வைப்பது போல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெயர் சரியில்லை, இல்லை எங்களுக்கு ஜனநாயகத்தை சேர்த்துக்குங்க, மதசார்பின்மையை சேர்த்துக்குங்க அப்படின்னா நாளைக்கே தமிழ்நாடு மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு வரும். ஸோ இதெல்லாம் லீடர்ஸ் நாளைக்கு டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் வச்சுருக்க பேர் சமூக நீதியை உள்ளடக்கியது. ஏன் சமூக நீதியை திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், அதில் எனக்கு நான் கொஞ்சம் யோசிக்கும்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியாவிலேயே எந்த மாநிலங்களையும் சமூக நீதி அவ்வளவாக இல்லை. ஏன்னா அனைத்து கம்யூனிட்டிலையும் டாக்டர்ஸ் ரெப்ரசன்டேஷன் அரசாங்கத்தில் இருக்குன்னா தமிழ்நாடு தான் முதல். இன்றைக்கி எல்லா கம்யூனிட்டியிலிருந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. இது நீங்கள் இப்போ வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது. யூபி மாநிலத்திலையோ அல்லது குஜராத் மாநிலத்திலையோ கிடையவே கிடையாது. மத்திய மைனாரிட்டி பாஜகவிற்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு புதிய கூட்டணி தோன்றி நாளைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில் பிளவு ஏற்படும், இது அந்த கூட்டணிக்கு குந்தகம் ஏற்படும். இன்றைக்கு இது பலம் வாய்ந்த கூட்டணியாக நாளை உருவாகும் அப்படின்ற ஐயப்பாடில் இன்றைக்கு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பேர் வச்சதே தொடக்கத்திலேயே இவங்க பிரச்சனை. ஏங்க பேர் வைக்கிறாங்க தொடக்கத்தில்னா, இப்போ கூட்டணிக்கு பேர் வைப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு இருக்கு. அது யார் வச்சாங்க, எந்த கட்சி வச்சது நான் கேட்கிறேன். இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட கேட்க போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணின்னு யார் பேர் வச்சா? நான் உங்களை அதை ஒட்டி நான் கேள்வி, அது இன்னொரு கேள்வியை முன் வச்சு சொல்லுங்க. அந்த கூட்டணிக்கு தலைமை வைத்திருக்கிற பாஜக வைத்திருக்கலாம், ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர்கள் வைத்திருக்கலாம், அவ்வளவுதான். நீங்க இப்ப எந்த கட்சி வச்சது பேரு? நம்ம பேசிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டுல இல்ல, தமிழ்நாடு பிரச்சனை பேசுறோம். அதிமுக பாஜக எந்த பாஜகவே இல்ல சார். இல்லாத ஒண்ணு இல்ல, உங்களுக்கு வசதியா இல்லாத ஒண்ணு பேச வேண்டாம், இருக்கிறத பேசுவோம். சொல்லுங்க. பிரச்சனை தமிழ்நாட்டுல. சரி, தமிழ்நாட்டுல இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சியாக கருதப்படுகிறது எது? தாவேகா, தமிழக வெற்றி கழகம். தலைமையில தான் அரசு இருக்கு. அதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிற கட்சிகள் தான் இந்த 5 கட்சிகளும். முதல்ல ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ். இந்த கூட்டணிக்கு தலைமை வகித்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரோ அல்லது முதலமைச்சரோ இந்த கூட்டணி பேரை அறிவிக்கல. சரி. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரும் அறிவிக்கல, தேசிய தலைவரும் அறிவிக்கல. சரி. ஒரு மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒருத்தர் அவர் சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியினுடைய முதல் எம்பி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெருமையாகவும் பெரும் பொறுப்பாகவும் கருதுகிறேன் சொல்லியிருக்காருல்ல. சரி. சொன்னதுக்கு உடனடியாக ஒரு எதிர்வினை எங்கேருந்து வருதுன்னா, இப்படி ஒரு பேச்சே வரல, இதுக்கு எங்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கல, ஆதரவும் கேட்கல, அதெல்லாம் சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய இந்த பதிவு அதிக பிரசங்கத்தனம் என்று தான் சொல்ல வேண்டும் சொல்றது எதிர்கட்சி இல்லை, பாஜக இல்லை, அதிமுக இல்லை, திமுக இல்லை,
இந்த கூட்டணி அரசில் அங்கம் பெற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர். சரி, அதுதாங்க நான் சொல்கிறேன். இப்போ தொடக்கத்திலே நான் அதுக்கு விரிவுரை சொல்லுவேன். எங்க பேர் எங்க பாஜக நீங்க பாஜக விமர்சனம் பண்றாங்க, தோற்றத்தை ஏற்படுத்தாங்க. அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாஜக கூட்டணியில இருக்கா? இருங்க, நான் கேட்குறேங்க. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேர் வச்சது யாருன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க ரொம்ப கொந்தளிப்போட பேசுறீங்க. கொந்தளிப்பு இருங்க, நீங்க ஆதங்கமே பட வேண்டாம். நான் கேட்கிற கேள்வி ஒண்ணு. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் ஒண்ணு கேட்கறேன் நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னு சொல்றது மாதிரி நீங்க இங்க வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இல்லாத ஒரு பிரச்சனை இப்ப பிஜேபி வந்து இதை செய்யறாங்கன்னு சொல்றீங்கல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் சண்முகம் சொல்றாரு, இது இவருக்கும் பிஜேபிக்கு நான் சொல்றேங்க. இங்க எங்க பிஜேபி இருங்க, உங்களுக்கு அதுதான் தெரியும். இருங்க, சமூக நீதி கூட்டணி ஒன்று அமைச்சிருக்குன்னு அவர் வந்து சமூக நீதி கூட்டணி சார்பாக அப்படின்னு ஒரு வெளிப்படுத்தி தன்னை வந்து இன்றைக்கு ராஜ்யசபா எம்பி ஆக்கி இருக்கிறதுக்கு நன்றின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இப்போ நான் வரேன். எங்க கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து சண்முகம் வந்து இல்லைங்க, நீங்க எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாம நீங்களே ஒரு பெயர் வச்சிட்டீங்க, அது எப்படி எங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, நியாயம்தான். அதே நேரம் கடைசி வார்த்தை இருங்க, அதே அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு நீங்க சொன்னது இப்போ பெருசா வந்து பிளவு உண்டாக்குறதுக்கு சொன்னது வந்து நயினா நாகேந்திரன் சொல்லலாங்க, சண்முகம் சொல்றாரு. ஏங்க இருக்கட்டுங்க, என்னங்க ஏங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து இப்ப திட்டினது இல்லையா, டிஎம்கேல இருந்து காங்கிரஸ் திட்டினது இல்லையா? இருங்க, ஏடிஎம்கே பாஜக இப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி எங்க நெல்லிக்காய் மூட்டன அதிமுகவை திட்டல, பாஜக எங்க வந்துச்சு? ஏங்க நெல்லிக்காய் மூட்டன அதிமுகவை திட்டல, பாஜக எங்க வந்துச்சு? அத தான் நான் கேக்குறேன். நெல்லிக்காய் மூட்டன அதிமுகவை திட்டலையா? அதிமுக கூட்டணி எங்களுக்கு நெல்லிக்காய் மூட்டை போல சுமையாக இருக்கிறது, எப்போது போவோம் என்று நினைக்கின்றோம் அப்படின்னு எல்லாம் சொன்னது இல்லையா? ஆமா, காங்கிரஸ் கூட நட்பு கேடா முடிஞ்சது. அதுக்கப்புறம் நேருவின் மகளே வருக நிறைய ஆட்சி தருகன்னு சொல்லியா? இன்னைக்கு நன்றி கட்ட கூட்டம்னு சொல்றாங்க. யார் சொன்னது? ஏங்க உதயநிதி சொல்றாரு நன்றி கட்ட கூட்டம். யார் சொன்னது? உதயநிதிக்கு தான் நம்ம காங்கிரஸ் சொல்றாரு. இருங்க, உதயநிதிக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. என்ன பிரச்சனை? அவர் முதல்வர் ஆகல, கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு. அப்பா முதலமைச்சராக இருந்தா நமக்கு பவர் இருக்கும், பவர் சென்டர்ல நம்ம இல்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு டிஎம்கேவோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துனா எல்லாம் முதுகுல குத்திட்டாங்க, காங்கிரஸ் விட்டு போச்சு அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம்னா, அதிமுக கூட்டணி திமுகவின் ஆதரவு பெற்று அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டி பாண்டிச்சேரியில கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சதன் விளைவுதான் இன்னைக்கு அவர் வந்து கொதிப்படைகிறாரு. ஏங்க இப்போ மாற்று கட்சி திமுக அதிமுக மாற்று கட்சி வந்தா என்ன பிரச்சனை கேக்குறேன். குமார் சார் நீங்க சுருக்கமா அவருக்கு இவங்க அமைச்சரவையில் வந்துட்டாங்களே அந்த ஆதங்கத்தில் சொல்றாரு. கம்யூனிஸ்ட் சண்முகத்துக்கு என்ன ஆதங்கம்னா, அவருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும். நம்மளால அமைச்சரவையில் போக முடியல, நம்ம கொள்கை ரீதியான முடிவாக இருக்குது, உள்ளுக்குள்ள அப்படி இருக்கலாம், அட்லீஸ்ட் ராஜ்யசபா தந்திருக்கலாம், அதையும் இவங்களே அபகரிச்சிட்டாங்க. அதனால இந்த ஆதங்கத்தில் கூட கம்யூனிஸ்ட் பேசியிருக்கலாம்னு கனகராஜ் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். கனகராஜ் சார், தாங்க தான் அதிகார மையம், நான் தான் அதிகார மையம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகின்ற வகையில் தான் அந்த கூட்டணிக்கான பேரை பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்டிருக்கார். இல்லை, முழுக்க தவறுங்க. சகோதரர் அருண்மொழிவர்மன் பேசும்போது பயங்கரமான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சி மீது வச்சார். அதில் ஒவ்வொன்றுக்கும் சும்மா சுருக்கமாக நான் பதில் சொல்ல கடமைப்படுகின்றேன், அவசியம். ஏனென்றால் இப்போ தலைவர் வந்து இங்கே ஒரு கருத்து சொல்லுவாங்க, அங்கே ஒரு கருத்து சொல்லுவாங்கன்னு முதல் குற்றச்சாட்டு வச்சார். அது வந்து எங்களுடைய கருத்து சுதந்திரம் என்பது காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏக்கும் உண்டு, எம்பிக்கும் உண்டு, தலைவருக்கும் உண்டு, தொண்டனுக்கும் உண்டு. அடுத்தது அது கூட ஒரு சின்ன விஷயந்தான், துரோக உணர்வு அப்படின்னு சொன்னார். அதாவது காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு துரோகம் செய்தது அப்படின்னு இப்போ எல்லார் தொண்டர்கள் மத்தியில், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டு மாநில தலைவரை பார்த்தே சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், நேருக்கு நேராகவே சொல்கிறாங்க. துரோகம் என்பது அரசியலில் இன்றைக்கு யாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டோம், சேர்ந்து சாவோம் அப்படின்னெல்லாம் கிடையாது. எங்கள் அரசியலை பொறுத்தவரையிலும் துரோகம்னா, நீங்கள் இப்போது அன்றைக்கி ரிசல்ட் வந்த அன்னைக்கு 3 மணிலேருந்து 6 மணி வரலும் உச்சபட்ச நடிகர் ஒருத்தர் சந்திச்சார். யாரை சந்திச்சார்? அவர் முன்னாள் முதலமைச்சர். முன்னாள் முதலமைச்சரை சந்தித்த உடனே அடுத்த கட்டத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு மீட்டிங் நடக்குது. பாண்டிச்சேரியில் அதில் சிவி சண்முகம் அவர்களும் அதில்
நிறைய விஜயபாஸ்கரன் அவர்களும் அங்கே வேலுமணி அவர்களும் ஒரு எதிர்ப்பான அலையை எடுக்கிறாங்க, ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஏடிஎம்கே எதிர்த்து, கட்சிக்கு எதிர்த்து. ஏன்னா நாம் எதை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தோமோ அந்த அதிமுக என்பது திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. டிஎம்கேவோட ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம ஆட்சியில் போனோம்னா நாளைக்கு தப்பாக போவோம் அப்படின்ற புள்ளியில் அவங்க அந்த டெசிஷன் எடுத்து கவர்னர் 4 முறை மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை திரும்ப அவரை போக செய்து மீண்டும் அழைத்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அனுப்பாமல் இழுத்தடித்தது எல்லாருக்கும் தெரியும். ஆக நம்ம என்ன சொல்கிறோன்னா துரோகம்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ எந்த கூட்டணியில் நம்ம இருக்கோம்? காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, எல்லாம் ஐயூஎம்எல் இருக்குது, விசிகா இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க. என்ன எடுக்கிறீங்க? ஏடிஎம்கேவை ஆதரவு நிலைப்பாடை எடுக்கிறீங்க. அதிமுக ஆட்சி கட்டிலுக்கு. சரி சார், அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் பேசிட்டாங்க சார். இந்த தலைப்பு அது இல்ல. நீங்க தலைப்புக்குள்ள வாங்க. நீங்க சாமர்த்தியமா நேரத்தை கடத்தி கொண்டு போயிருக்கீங்க. அப்புறம் 8 மணி ஆயிரும், நேரம் கொடுக்கலன்னு சொல்லிருக்காங்க. இல்ல மகேஸ்வரன், தலைப்புக்குள்ள வந்துருங்க. நான் எப்பவுமே தலைப்புக்குள்ள தான் பேசுவேன். துரோகம்னு சொன்னாங்க. இப்ப எங்க கூட்டணியில திமுகவிற்கு காங்கிரஸ் கட்சி, ஒரு திமுக கட்சி இந்த நிலைப்பாடு எடுக்கும்போது, திமுகவினுடைய முதலமைச்சருடைய மகன் உதயநிதி அவர்கள் அவர் இந்த நிலைப்பாடை எடுக்கும்போது, சபரீசன் எடுக்கும்போது, மிதுன் எடுக்கும்போது, சரி அதுக்காக எடுத்தீங்க. அடுத்தது ரீசன் இதுதான், மரபு உடைந்தது அப்படின்றாரு. மரபு அடுத்து வந்து நானே அந்த கேள்வி கேட்டேன், அதையும் சொல்லிட்டீங்க. அடுத்தது இன்னொன்னு சொன்னாரு, அதிக காங்கிரஸ் பெரியண்ணன் தனத்தோடு இப்பயும் நடந்துக்குதா? அதான் நான் சொல்ல வரேன், இருங்க. காங்கிரஸ் கட்சி அதை விட ஒரு ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்னா, அதிக பிரசங்கித்தனம் இல்லை, அதிக பிரசங்கித்தனம் அப்படின்ட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, அது பிற சிங்கத்தனம், எங்களுடைய இது சிங்கத்தனமாக தான் எடுத்திருக்கோம். இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ். இப்போ சமூக நீதினா என்ன? சோசியல் ஜஸ்டிஸ். சிங்கத்தனம்னா நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னா, தாவேக ஆட்சி இருந்தாலும் விஜய் முதலமைச்சராக இருந்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி தான் அதிகார மையம், காங்கிரஸ் தான் அதிகார மையம் அப்படி எடுத்துக்க வேண்டாம். இருங்க, அதுக்கு தான் நான் ஒரு விளக்கம் சொல்றேன். முதல்ல சமூக நீதிக்கான அர்த்தத்தை நம்ம தெளிவா நமக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஆனா தமிழக மக்களுக்கு தெரியணும். சமூக நீதி என்பது என்ன? சமத்துவமான செல்வம், சமத்துவமான வாய்ப்பு, சமத்துவமான சலுகை, சமத்துவமான சமுதாயம். இப்ப இதுல செகுலரிசம் வருதா? வராதா? மதசார்பின்மை வருது இல்ல? இன்டைரக்டா சமூக நீதியில இருக்கு. அதுதானே அர்த்தம். அதான் அருள்மொழி என்ன இன்னொன்னு சொன்னாரு, இல்ல அது சொல்லிட்டு சொன்னார். நான் முதல்ல பொன்வில்சன்ட்ட கேட்கிறப்ப சொன்னார், அதுக்குள்ளே வந்துருமா அப்படின்னா, இல்ல அது வேற இது வேற அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. அருள்மொழி என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண்ணாக முன்மாதிரியாக பிற மாநிலங்களோடு ஒப்பிட்ட அளவில் பார்க்கின்றப்ப இருக்கு. அப்ப இருக்கிற இடத்துல அது ஒன்று தேவையில்லை, இல்லாத ஒன்று தான் நீங்க கேட்கணும், இல்லாத ஒன்று தான் சொல்லணும். இருக்கு ஒன்று அப்ப நீங்க சொல்றதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிற. இல்லைங்க, வேற எந்த காரணமும் இல்லைங்க. சமூக நீதி தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓங்கி ஒலிக்குதுன்னு இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசப்பட வேண்டும், மற்ற மாநிலங்களில். அதுதான் இதனுடைய நோக்கம். அப்புறம் கண்ட்ரோல் பண்றாங்க. திமுக ஆட்சியில உங்கள் ஆதரவோடு கூட்டணி கட்சியாக இருந்த பொழுது இருந்த திமுக ஆட்சியில சமூக நீதி தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. ஏங்க சமூக நீதி இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லிங்க. சமூக நீதி இல்லைன்னு ஒழிக்கணுங்கிறதுக்காக சொல்றீங்க. ஆமாங்க, நாங்க எல்லாமே இருக்கா? இருங்க, திமுகவிலிருந்து வெளியே வந்துட்டோம், திமுக கூட்டணியிலிருந்து. இப்போ திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்காக நாங்கள் இப்ப அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் தான் டிவிகேவை கட்டுப்படுத்துது அப்படின்னு. பகிரங்கமான குற்றச்சாட்டு. அது முழுமையாக நான் மறுக்கிறேன். கட்டுப்படுத்துதான்னு ஒரு கேள்வி எழுந்து வருதா? திருப்பி மாத்தி விட்டுறேன். இருங்க, அந்த மாதிரி பார்த்தோமே. ஆனால் இப்ப யார்? அதிமுக பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கு. மத்திய மைனாரிட்டி பாஜக கட்டுப்பாடோடு தமிழ்நாட்டில் இருக்க தாவேக மைனாரிட்டி அரசு காங்கிரஸோட கட்டுப்பாடு. எந்த பதவியிலும் காங்கிரஸ் கட்சியோட காங்கிரஸோட கட்டுப்பாடு, பாஜக கட்சிகளை கட்டுப்பாடோட வச்சிருக்கு. அது உண்மை என்றால் அப்ப காங்கிரஸோட கட்டுப்பாட்டுல தாவேகா இருக்கு, முதலமைச்சர் இருக்கிறார், நீங்க தான் அதிகார மையங்கிறத இப்ப வெளிப்படுத்தி இல்லைங்க. அவர் சொல்லும்போது செய்தி அதுதானே சார். இருங்க, இன்னொரு வார்த்தை இருக்கிற செய்தி அருண்மொழிவர்மன் சொல்லும்போது எல்லாரும் பேசணும். அருண்மொழிவர்மன் சொல்லும் போதே இன்னொரு வார்த்தை சொல்லிட்டாரு, கருத்துக்கள் அதிகமாக கூறுவது காங்கிரஸ் கட்சியில் கட்டுப்பாடு வருது, யாரையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. கனகராஜ் நிறைவு கருத்து சுருக்கமா புதிய விவாதத்தை தொடங்க வேண்டாம். இல்லை, புதிய விவாதத்தில் தொடங்க மாட்டோம். திமுக 8 கட்சி கூட்டணி ஆரம்பிக்கும் போது முற்போக்கு கூட்டணின்னு, ஐக்கிய கூட்டணின்னு பேர் வச்சது அவங்க தான். அதே போல அதிமுக கூட்டணி அமைச்சு அவங்க பேர் வச்சப்ப ஐக்கிய கூட்டணின்னு வச்சாங்க. அடுத்தது
இன்றைக்கு செக்குலரிசம் இல்லை, ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் டிவிகேவை பொறுத்தவரையிலும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஜனநாயகம் இருக்கு. காங்கிரஸ் ஐயுஎம்எல்ஐ பொறுத்தவரையிலும் செக்குலர் பார்ட்டி. நாங்க வந்து மதசார்பின்மையை தான் ரொம்ப இது பண்ணுவோம். அதனால நாங்க இருக்கோம், அதுக்கு பாதுகாப்பா. அடுத்தது நீங்க சொன்னீங்கல இந்த ரெண்டு ஐக்கியம் தலைவர்கள் வச்சாங்க. இருங்க விசிகே செல்வபிரந்தகையோ ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேவோ விஜயோ வைக்கல சார். இல்லைங்க, அதை தாங்க சொல்றேங்க. ஒரு நிமிஷங்க, கடைசி நிமிடம் நான் சொல்றேன். கடைசி நிமிடம் தான். காங்கிரஸை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஃபேப்ரிக்கே வந்து செக்குலரிசம், அதுக்கு கேரண்டி நாங்க. அதே போல சிபிஐ விசிகே கட்சிக்கு கேரண்டி சமத்துவம். சமத்துவம் கண்டிப்பா சமூக நீதி இருக்கும். டிவிகேவுக்கு கேரண்டி ஜனநாயகம், ஜனநாயகத்தினுடைய கேரண்டி. உங்க சொல்லுல இருக்கு, செயல்ல இருக்கான்னு பார்க்கலாம்.